அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைக்கி டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும் சீரழியில் பெண்கள், முக்கியமாக எல்லா மத பெண்களும் தான், சொல்லப்போனால் ஆண்கள் இருக்கிற பெண்கள் தன் பக்கம் வசப்படுத்துகிற பெண்கள் கூட. அதில் இப்போ இந்த 2-3 நாளாக தொட்டு அந்த கடைநல்லூர் வாஹிதா பேகம் என்ற ஒரு பெண்மணி, குறைஞ்சதொரு 19-20 வயசு இருக்கும் அந்த பெண்மணி, அப்போ டிக்டாக்லேயும் ஹிஜாப்பை போட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடுற, அப்போ இதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த பெண்மணி கேள்வி கேட்டுக்கிற என்ன கேள்வி செஞ்சால், கடைநல்லூரில் ஒரு பெண் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இன்னொரு மாப்பிள்ளையோட சம்மந்தம் வச்சுக்கொள்கிறாங்க, அதே நல்ல மாட்டு கேட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு புள்ளையோட வாப்பா, அந்த புள்ளையே சீரழித்த சம்பவம், அது நல்ல மாட்டு கேட்டுக்கிறேன். அடுத்தது மாப்பிள்ளையை நாட்டில் வச்சுக்கொண்டு இன்னொருத்தரோட பழகிட்டு, அது நல்ல மாட்டு கேட்குது. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டுச்சு, அது என்னன்னு சொன்னால், ஸ்கூலில் பழகி லவ் பண்ணி அந்த பிள்ளைக்கு பெரிய இதொண்டு இந்தாகி விபச்சாரம் செஞ்சு அந்த புள்ள கிடைக்க தக்கன அது கொண்டுமே இல்லை, அதெல்லாம் நல்ல மாட்டு கேட்காப்பா அந்த புள்ள. சரி, அது கேட்குறது போதாதுக்கு இப்போ இந்த புள்ள செல்லுது, அதே இஷ்டம் மீண்டும் விருப்பப்படித்தான் நான் இப்பேன். எனக்கு மார்க்கம் பீதே இல்லை, நான் மார்க்கத்தை பற்றி தவறாக பேசலை, அல்லாவை பற்றி தவறாக பேசலை, எனக்கு பிடிச்சிக்கிட்டு நான் செஞ்சுட்டேன், அது சரி. அடுத்தது நீ இந்த பிள்ளையை பற்றி ஒவ்வொரு பேசுகிறேன்ட்டு சொன்னால், இந்த பிள்ளைக்கு சிலாக்கள் மிரட்டி, சிலாக்கள் கொலையேறி, சிலாக்கள் தாக்குதல் நடத்தும், சிலாக்கள் இப்படி செய்வோம், உன்னைய சீரழிப்போம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு இந்த பிள்ளையை மிரட்டிக்கிறான். செல்றதுக்கு ஒரு விதமே இருக்குது, அந்த விதத்தில் ஒரு பெண்மணிக்கு செல்லணும், சென்னா தான் தெரிஞ்சுவாள். அடுத்தது இன்னொரு சந்தேகம் என்ன சொன்னால், அந்த வாஹிதா பேகம் என்ற புள்ள ஒரு முஸ்லீம் ஒரு கேள்வி எழுந்திக்கிது, கையில் பச்சை குத்திட்டிக்கிற சொல்லி. எந்த முஸ்லீம் பெண்களும் கையில் பச்சை குத்த மாட்டாங்க, ஒன்று ஹிந்து ஆயிக்கணும் இல்லாட்டி கிறிஸ்டியன் ஆயிக்கணும். ஒருவேளை அந்த ஹிஜாப் நிக்காப்பை போட்டுக்கொண்டு முஸ்லீமாக நடிக்கிறதோ தெரியா, அந்த நிலைமையில் ஒரு சந்தேகம் எழுந்திக்குது. அப்போ இந்த சந்தேகத்துக்கு எக்கச்சக்கமான பெண்கள் கேள்விக்குரிய கேட்டிறாங்க, இது முஸ்லீமா இல்லாட்டி ஹிந்துவான்னு, அதுலேயும் ஒரு சந்தேகம். அடுத்தது அந்த புள்ள பேசுகிற பேச்சில் ஒரு சந்தேகம், அது ஒரு முஸ்லீம் ஆண்டு, அது ஹிந்து ஆயிக்கலும் கிறிஸ்டியன் ஆயிக்கலும் தமிழ் ஆயிக்கலும் எந்த மதத்தில் மீக்கலும். ஏன்னு சொன்னால், இப்போ உலகம் போகிற போக்குக்கு உலகம் பெரிய அழிவொன்றில் போகுது. அப்போ இது அந்த பெண் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் நாங்கள் முஸ்லீம் போல வேடம் போட்டு நடிக்க சரியில்லை, அது எங்களை ஷோர் பண்ணி செல்லில் அவள் முஸ்லீம் இல்லைன்ட்டு அதை சுட்டி அந்த பெண்ணை மதமாய் கதைக்க தெரியணும். அதை சுட்டி இது பெரிய கேஸில் போகுது. அந்த வாஹிதா பேகம் யார் எந்தன்னு சொல்லி இது இந்திய அரசாங்கம் தேடணும். இது துவேஷத்தை பிரச்சனை உண்டாக்குறதுக்கு இவங்களே சதி செஞ்சதாண்டு பார்க்கணும். அடுத்த இதில் மெயின் பிரச்சனை. அடுத்த நியூஸில் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை செகண்ட் பார்ட்